சார், அதே போல திமுக மாதிரியே தாவேக தலைவர் விஜயும் பாஜக எதிர்ப்புல கடுமையா இருக்காரு. கடுமையான விமர்சனங்களையும் பாஜக மேல முன்வைக்கிறாரு. அப்போ சிறுபான்மையினோர வாக்குகள் தாவேக பக்கம் போகும் அப்படின்னு சொல்லப்படுதே, இதற்கு உங்களுடைய கருத்து என்ன? அதாவது முதல் முறையாக அவர் தேர்தலை எதிர்கொள்ள போகிறார். ஒரு சினிமா நட்சத்திரம் என்ற அடிப்படையில் அவர் பொதுக்கூட்டங்களுக்கு போகும்போது மக்கள் அந்த பொதுக்கூட்டங்களுக்கு வருவது இயல்பான ஒரு செய்தி. ஆனால் அவர் பாஜகவை விமர்சிக்கக்கூடிய ஒரு ஆழ்ந்த சிந்தனையோ அதே போல ஒரு கொள்கை ரீதியான புரிதலோ அவருக்கு இருப்பதாக நான் காணவில்லை. நீங்கள் குறிப்பிடுவது போல பாஜகவை அவர் மிக கடுமையாக விமர்சிக்கவில்லை. அதெல்லாம் ஒரு மேம்போக்கான ஒரு விமர்சனமாகத்தான் பார்க்க முடிகின்றது. ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை பற்றி, அதாவது மக்களை பாதிக்கக்கூடிய, எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமென்றால் தற்போது சார் என்று சொல்லக்கூடிய ஷார்ட் இன்டென்சிவ் ரிவிஷன், சுருக்க தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கை, அது பீகாரில் பல லட்சம் மக்களுடைய வாக்குரிமையை பறித்திருக்கிறது. தமிழ்நாட்டிலையும் நடத்தப் போவதாக ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது. இதை பற்றியெல்லாம் ஒரு விமர்சனத்தை விஜயிடமிருந்து நீங்கள் எங்கேயாவது பார்த்திருக்கிறீர்களா? நிச்சயமாக இல்லை. எனவே திராவிட முன்னேற்ற கழக அரசு மிக சிறப்பான முறையில் ஒரு ஆட்சியை தந்திருக்கிறது. சிறுபான்மை மக்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து தரப்பு மக்களும் இந்த ஆட்சியினால் பலனடைந்திருக்கிறார்கள். இந்த ஆட்சியினுடைய பலன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்கும் ஏதாவது ஒரு வகையில் சென்றடைந்திருக்கின்றது. உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் மகளிருடைய விடியல் பயணமாக இருக்கட்டும், மகளிருக்கு மாதந்தோறும் கிடைக்கக்கூடிய உரிமை தொகையாக இருக்கட்டும், மாணவ மணிகளுக்கு படிப்பதற்காக உயர்கல்விக்காக அளிக்கப்படக்கூடிய அந்த உதவித்தொகையாக இருக்கட்டும், தாய்மானவர் திட்டமாக இருக்கட்டும், இப்படியாக பல்வேறு வகையில் ஏதாவது ஒரு வகையில் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு அரசாங்கத்தினுடைய பலன் கிடைக்கக்கூடிய வகையில் ஒரு நல்லாட்சி நடைபெற்று வருகிறது. எனவே சிறுபான்மை மக்கள் மட்டுமல்ல, அனைத்து மக்களும் இந்த ஆட்சிக்கு, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி தொடர வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அடுத்த ஆண்டும் மீண்டும் இரண்டாவது முறையாக தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய கள நிலவரம்.